ஹலோ 12th ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 12th ஃபிசிக்ஸில் தமிழ் மீடியத்துக்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் சாப்டர் வைஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியத்துக்கு போட்டாச்சு, அதையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன். தமிழ் மீடியத்துக்கு பார்த்தோன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன். ஸோ இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். பொது தேர்வில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின் அனலைஸ் படி கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா எதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 மார்க்கோ இந்த ஃபஸ்ட் மீட்டம், அப்புறம் பார்த்தோன்னா கோட்டேலி இதில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்தோன்னா ஆஃப் ஏலி இதில் கேட்கப்பட்ட கொஸ்டின் அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சாப்டர் 1லேருந்து சாப்டர் 11 வரைக்கும் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு 2 மார்க் பார்த்தோன்னா டிஸ்பிளே ஆகும். சாப்டர் 1லேருந்து சாப்டர் 11 வரைக்கும். இதில் பார்த்தோன்னா ஸ்லோலனஸாக இருந்தீங்கன்னா எந்தெந்த சாப்டர் நீங்கள் படிக்கணும்னு சொல்கிறோம் அந்த சாப்டர்லாம் ஃபுல்லாக படிச்சிங்க. சாப்டர் 1 ஃபுல்லாக படிச்சிங்க, சாப்டர் 2 ஃபுல்லாக படிச்சிங்க, சாப்டர் 4 ஃபுல்லாக படிச்சிங்க, சாப்டர் 5 ஃபுல்லாக படிச்சிங்க, சாப்டர் 6 ஃபுல்லாக படிச்சிங்க, சாப்டர் 8 ஃபுல்லாக படிச்சிங்க. இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஸோ இது எல்லாத்தையும் படிச்சிங்க. அப்படி படிக்க முடிஞ்சால் சாப்டர் 10 படிச்சிங்க. இது வரைக்கும் படித்தாலே ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா நீங்கள் 70க்கு புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க் ரெஃபர் பண்ணால் நான் சொன்ன சாப்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே கன்ஃபார்ம் பார்த்தோன்னா 45லேருந்து 50 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் திரும்பவும் சொல்கிறேன், எந்த ஒரு கொஸ்டினுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுக்குறோமா 15 10 2 மார்க் கொடுத்துருக்கா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 6 3 மார்க் கொடுத்துருக்கா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். 6 5 மார்க் கொடுத்துருக்கா அது எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். எப்பவுமே சாப்டர் வைஸ் பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். எதையுமே பார்த்தோன்னா ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதை படிக்கணும் அதை படிக்கணும் பார்க்க போகிறது. டாப்பர்ஸ் வந்தீங்கன்னா கடைசி எக்ஸாம். ஸோ ஃபிசிக்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தோன்னா மேக்ஸும் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் மாட்ரேட்டர் தான் இருந்துச்சு உங்களுக்கு. ஆனால் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தோன்னா மாட்ரேட்டராக தான் இருக்கும். ஸோ இதில் கொடுத்துருக்க 3 மார்க் கொஸ்டின் பார்த்தோன்னா ஈஸியாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற எல்லா 3 மார்க்குமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தோன்னா அடுத்து 5 மார்க் இருக்கும், அதை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆனால் சாப்டர் வைஸ் பார்த்தோன்னா கம்ப்ளீட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோன்னா அடுத்தது ஒரு கொஸ்டின் போடுறேன், அது மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின் பார்த்தோன்னா என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க, அப்புறம் என்னென்ன இயர்லேருந்து 2020லேருந்து 2024 வரைக்கும் என்னென்னலாம் கொஸ்டின் கேட்டிருக்கான்றது தமிழ் மீடியத்துக்கு இங்கிலீஷ் மீடியத்துக்கு இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லோரும் லைக் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு பார்த்தோன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.